உங்களை இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்ததான, உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த, வஞ்சித்து கொண்டிருந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் மதிகட்ட மேய்ப்பர்களையும் கர்த்தர் துரத்தி விட்டார். அவரே உங்களை மேய்க்கிறவராக, நானே நல்ல மேய்ப்பராக கர்த்தர் வந்து எளிமையும் தாழ்மையும் உள்ள, மனம் திரும்பின, கீழ்ப்படுதல் உள்ள சிறுவர்கள் மேல கர்த்தர் கரத்தை வைத்து இப்போ உங்களுக்கு ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களாய் கொடுக்கிறார். நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தேர்ந்தெடுத்தே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையால் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா அதிகாரம் 13. அப்போ 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வழிகள் நடந்து மனம் திரும்பி பாவரிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி தாவீது குடும்பம், லேவிய ஆசாரியர் குடும்பம், ராஜாக்கள் குடும்பம், பிரபுக்களின் குடும்பம், பொதுமக்கள் எல்லாரும் கூடி ஜெபித்து ஆண்டவருக்கு புலம்பும் போது கர்த்தர் என்ன செய்வாரா, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடும்ப குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்கள், 5 காயங்கள் அது திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு ஊற்று இரத்தம், அந்த இரத்தம், அந்த ஊற்றிலிருந்து வருகிற இரத்தம் நம்முடைய அழுக்கையும் நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கும். அப்படி இயேசு மேசியாவை ஏற்றுக்கொண்ட தீர்க்க அந்த அவர்கள் அந்நாளிலே விக்கிரகங்கள் பேரு இராதபடி அழிய பண்ணுவார். இனி விக்கிரகங்கள் பேர் நினைக்கப்படுவதில்லை. இந்த குறி சொல்றவன் அசுத்தாவி வைத்தெல்லாம் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவார். அப்படி ஒருவன் யாராவது குறி சொன்னால் அவன் தாயும் அவன் தகப்பனும் தாயுமே நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் சொல்கிறபடியால் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாயும் தகப்பனுமே பொய் சொல்லுகிற தன் மகனை என்ன செய்வார்களாம், அவர்கள் கடிந்து கொள்வார்களாம், குத்தி போடுவார்களாம். பொய் சொல்றதான அதை பெரியவர்கள் அவங்க சொன்ன பொய்யினாலே அது பொய் என்று அது நிரூபிக்கப்பட்டு வெட்கப்பட்டு போவார்களாம். இனி அவர்கள் அந்த தங்கள் மேலே மயிர் போர்வை, புலி போர்வையோ வேற அதுக்குன்னு உள்ளதான விசேஷித்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஏமாற்றி திரிகிறதான அப்படிப்பட்ட குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஓடி போவார்கள். அவன் சொல்லுவான், நான் நிலத்தை பயிரிடுகிறவன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவான். கையில் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த மந்திரவாதம் பில்லி சூனியர் செய்கிறதுனால தங்களை காயப்படுத்தி கொள்வார்கள்.
தன்னுடைய கையை உள்ளங்கையில் அங்கே அவளுக்கு தழும்பு இருக்கும், சூடுபட்ட தழும்பு இருக்கும். அதை கேட்டால் ஏன் நீனும் குறி சொல்கிறவன் தானே அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு காயப்பட்டுருச்சு, அது வேற ஒரு காயம் என்று தான் சொல்வானா. பயந்து கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாரா, அவர் அந்த நாளில் ஆண்டவர் பட்டயத்தை கட்டளையிடுவார். அந்த பட்டயம் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பொய் தீர்க்கதரிசிகளையும் அது அழித்து போடும். அவர் அந்த மேய்ப்பனை அவர் வெட்டுவார், ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை, என் கிருபையின் கரத்தை, என் சமாதானத்தின் கரத்தை சிறுவர் மேல், அதான் சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் மனம் திரும்புகிறவர்கள் மேல் என் கையை வைப்பேன்னு கருத்து சொல்றார். இன்னைக்கும் சிறுவர்னு யாரை சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், மனம் திரும்புகிற ஒரு பாவி. தேசமெங்கும் ஒரு காரியம் நடக்க போகுது. என்னன்னா, மனுஷர்ல 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு போவாங்களாம், 3ஆம் பங்கு மீதியா இருக்குமா. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது மாதிரி அவர்கள் உருக்குவாராம், பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுவாராம், அவர்கள் நாமத்தை தொழுது கொள்வார்களாம். ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, சபையை சிதறடிக்கப்பட போகுது, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாய தீர்ப்புல 3ல் 2 பேர் ஓடி போயிடப்படுறாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க, 1 பங்கு மாத்திரம் மிச்சப்படும். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்குமா. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்களாம், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பாராம். இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த மீந்திருக்கும் 3ஆம் கூட்டம், தப்பி பிழைத்த 3ஆம் கூட்டம். 2 பங்கு முடிஞ்சு போச்சு, நீங்க தான் 3ஆவது பங்கு. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், நீங்கள் மீதியாக இருக்கிற அந்த 3ஆவது கூட்டம். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் உங்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்கிறார். நீங்கள் கர்த்தாவே நீர் என் தேவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தப்பு வைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே காப்பாற்றப்பட்டவர்கள், அவருடைய அந்த கல்வாரி சிலுவையின் அந்த ஊற்றிலிருந்து வந்தவர்களே. உங்களுடைய அழுக்கை, உங்கள் பாவத்தையும் கர்த்தர் கழுவி உங்களை சுத்திகரித்து விட்டார். உங்களை இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்ததான, உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த, வஞ்சித்து கொண்டிருந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் மதிகட்ட மேய்ப்பர்களையும் கர்த்தர் துரத்தி விட்டார். அவரே உங்களை மேய்க்கிறவராக, நானே நல்ல மேய்ப்பராக கர்த்தர் வந்து எளிமையும் தாழ்மையும் உள்ள, மனம் திரும்பின, கீழ்ப்படுதல் உள்ள சிறுவர்கள் மேல கர்த்தர் கரத்தை வைத்து இப்போ உங்களுக்கு ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களாய் கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய கைகளுக்கு கீழாக கீழ்ப்படிந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள், ஜெபிப்பீர்கள், விண்ணப்பம் பண்ணுவீர்கள். உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சகரியா 13வது அதிகாரத்தில் அந்நாளில் பாவத்தை அழுக்கையை நீக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்வார், ஒரு ஊற்றை உண்டாக்குவார். அதை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார், இந்த நாளில் அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறபடியால் அந்த ஊற்றை கர்த்தர் என்ன செய்திருக்கார், நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன செய்வாராம், வந்து விக்கிரகங்களை என்ன செய்வாரா, தேசத்தில் இராதபடிக்கு அழித்து போடுவார். இதற்காகத்தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அவைகள் இனி ஒருபோதும் நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவங்க அசுத்த ஆவிகளை தேசத்திலிருந்து என்ன செய்வார், போய்விடவும் பண்ணுவார். இதற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் தேசத்தில் 3ல் 2 பங்கு கர்த்தர் என்ன செய்வாராம், அவர்களை என்ன செய்வாராம், அழித்து போடுவார். அவங்க மாண்டு போயிடுவாங்க. 3ஆவது பங்கு என்ன செய்ய போகிறாரா, அவர் புடமிட போகிறாராம். வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறது போல என்ன செய்ய போகிறாராம், புடமிட்டு பரிசுத்தமாக்கி தமக்கு உகந்தவர்களாக கர்த்தர் என்ன செய்வாரா, தெரிந்து கொள்வார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட புடமிடப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கேட்பாராம். அது மாத்திரம் இல்லை, என் தேவனேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் சொல்வார். இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நாளை நமக்கு வாய்க்கப்பட முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த 13வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அப்பா எருசலேம் குடிகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று
உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆமென். திறக்கப்பட்ட ஊற்று சிலுவையில் எங்களுக்காக அப்பா ஆமென் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அப்பா ஆமென் அப்பா எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து விட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ அந்த திறக்கப்பட்ட ஊற்று அந்த இரத்தத்தினால தேவனே தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் நீர் கர்த்தாவே நிக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே. அசுத்த ஆவிகளையும் ஆமென் தரிசனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் அப்பா. 3/2 பங்கை ஆமென் அப்பா இப்படிப்பட்டதான ஜனங்கள் கர்த்தாவே அப்பா இப்படிப்பட்டதான விக்கிரகத்தையும் தேவனை அறியாத ஆமென் அப்பா எதெல்லாமோ நம்பி இருக்கிற ஜனங்களையும் அப்பா நான் மாண்டு போக பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. அந்த 1 பங்கை நீர் மீதியா வச்சிருக்கிறீங்கப்பா கர்த்தாவே. உமக்கு நன்றி. அந்த 1 பங்கு நாங்களா இருக்கட்டும்ப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆமென் அப்பா எவ்வளவு சோதனைகளை அனுமதித்தாலும் கர்த்தாவே அதில் தாக்கு பிடித்து புடமிடப்பட்ட ஒரு சுத்த பொன்னாக சுத்த வெள்ளியாக நாங்கள் திகழ எங்களை நீர் கர்த்தாவே அப்பா அவன் இன்னும் கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் தேவன் அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் என் ஜனம் என்று சொல்லி நீர் சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் தொழுது கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்டதான அமை ஜனமாக எங்களை மாற்றியறணும். அப்படி செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.